ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா பார்க்கலாம். எடுத்தோன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரோட்டில் ஓடிட்டு இருக்காங்க. 4-5 பேர் துரத்திட்டு இருக்காங்க. அவங்க ஓடுறவங்கள நம்ம ஹீரோ அழகா பார்த்துட்டே போறாரு. காருக்குள்ள இருக்கிறவங்க, பாஸ் நம்ம கிளினிக்கை ஃபுல்லா செக் பண்ணிட்டோம் பாஸ், அங்க எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம போகலாம், எந்த ஹியூமன் கான்டாக்டும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்குது நம்ம ஹீரோக்கு. திரும்பி பார்த்தா அங்க ஹீரோயின் வந்து ஒளிஞ்சிருந்து வெளியே வராங்க. ஆமா, நீ யாரு, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு அங்க ஓடின பொண்ணு ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் பேச போலான்னு நினைக்கிறப்போ அந்த ரவுடி பசங்க வந்துடுறாங்க. சவுண்ட் கிட்ட நான் உடனே போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரக்குள்ள அப்படியே ஹீரோ மேல விழுந்துடுறாங்க. அது லிப் கிஸ்ஸா மாறிடுது. அப்ப திடீர்னு பின்னாடி சவுண்ட் கேக்குது, இங்கதான் இருக்கா, வாங்க போலான்னு வந்தோட நம்ம ஹீரோ வந்து ஓட போறா. அப்ப ஹீரோ வந்து புடிச்சு எடுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிற, கொஞ்ச நேரம் அமைதியா சொன்னோன்னே, டேய் என்ன பண்றீங்க, போங்கடா அப்படின்னு சொன்னா, சாரி சார் போறோம் சார்ன்ட்டு அவனுங்க ஓடிறானுங்க. அதுக்கப்புறம் திரும்பி, யாரு நீ, உன்னை தொட்டா எனக்கு ஒண்ணுமே ஆகல, நீ என்னதான் வச்சிருக்க, உனக்குள்ள யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கிறப்போ அந்த ஆளுங்க வந்துடுறாங்க. ஏய், நீ இங்கதான் இருக்கியா, 2 பேர் சேர்ந்து ஏமாத்துறீங்களா, அவளை பிடிக்கல, நீங்க அவளை வித்து காசாக்காம விடக்கூடாது அப்படின்னு அந்த ரவுடி பசங்க கத்துறாங்காட்டி உடனே வந்து 2 பேர் அடித்தடி போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோ தாம் தோம் சண்டை தான் வருது. அப்புறம் வந்து கத்தி எடுத்து குத்துரைக்க வந்துடுறாங்க அந்த பொறுக்கி பசங்க. பார்த்து நம்ம ஹீரோக்காக ஹீரோயின் வந்து போய் நின்னுக்கிறாங்கன்னா அவளுக்காக தானே உதவ வந்திருக்காங்க. அதனால போய் நின்னோன்னா கத்தி ஹீரோயின் வயிற்றுல குத்திடுச்சு. உடனே நம்ம ஹீரோ வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போறப்ப போன் பேசிட்டே வராங்க. அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சா இப்பதான் ஆபரேஷன் திட்டல ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அவளுக்கு ஒரு பாட்டி, ஒரு ஆர்பனேஜ், பாட்டியோட உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் கடை வாங்கியிருக்கிறா. அந்த கடங்கார பசங்க தான் துரத்திட்டு வந்திருக்காங்க. இவன் வேற எந்த இன்டெக்ஷனும் அவளுக்கு இல்லைங்க, நம்மள வந்து இதுல விதத்திலயும் தொந்தரவு பண்ணாதுன்னு அந்த பொண்ணு சொன்னோன்னா ஓகேன்ட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ வராரு. இந்த சண்டையில ஒரு செயின் வந்து கீழே விழுந்திருக்கும். அது என்னன்னா ஹீரோட ஜாட் பட்டன்ட்டு அந்த கத்தி குத்துறப்போ ஹீரோட ரத்தம் வந்து அதுல விழுந்திருக்கும். அது எடுத்துட்டு கழுத்துல கட்டியிருப்பாரு. வந்து கழட்டி வச்சு பாக்குறாரு. கழட்டி வச்சுட்டு அங்க வச்சுட்டு போறாரு. நம்ம ஹீரோ போகணும்னு அது ஒளிர ஆரம்பிக்கும். அது ஒளிர ஆரம்பிச்சோன்னே நம்ம ஹீரோயின் ஆத்மா அங்க வந்துரும். பார்த்து சுத்தி முத்தி பாக்க, என்னடா இது, என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்பதான், ஓ நான் செத்து போயிட்டேனா, இது நரகமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறப்பதான் நம்ம ஹீரோ உள்ள வராரு. ஏய் இவன் யாரு, இது அந்த பையன் தானே, கிஸ் பண்ணனே, ஓடி வந்தனே, என்னை காப்பாத்த வந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரப்ப பார்த்தா சட்டை கழட்டிட்டு வராரு. கிட்ட வந்து கழட்டப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ 20 வருஷமா எந்த டேட்டிங் இல்ல, பாய் ஃப்ரெண்ட் இல்ல, முன்னாடி இப்படி இல்லைன்னா என்னதான் பண்றது, நம்ம பாடியில டச் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து முன்னாடி இருக்கிற பொண்ணு யாருன்னே தெரியல. அப்படியே துண்டெல்லாம் எடுத்துட்டு போறப்போ நம்ம ஹீரோ அப்படியே டச் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து குளிக்க போயிட்டாரு. குளிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வெளியிருந்துட்டு, இந்த பாடி எப்படியாவது பாக்கணுமே, சூப்பரா இருந்தாரு அப்படின்ட்டு ஜவ்வலிக்கிட்டு போய் கதவெல்லாம் திறந்து உள்ள போய் பாத்ரூம்ல நின்று அவங்க குளிக்கிறத சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஏதோ ஒண்ணு நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி இல்யூஷனாவே இருக்குது. அவருக்கு இந்த நோய் இருக்கிறங்காட்டி அவர் கொஞ்சம் டிஸ்டர்பாவே இருக்கிறாரு. அப்பதான் வந்து உள்ள ஏதோ சவுண்ட் வந்த மாதிரி நம்ம ஹீரோ கேக்குது, யாருன்னு கேட்டோம்னா அவர் ஹீரோயின் பயந்துட்டு போகக்குள்ள ஷார்ப் பாட்டில் கீழே விழுந்துடும். நம்ம ஹீரோயின் பதட்டமாயிடும். யாருன்னு கத்துறக்குள்ள யாரோ கதவை திறந்துட்டு போற மாதிரி இருக்கு. ஐயோ எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு போலயே அப்படின்னு எனக்கு ரொம்ப இல்யூஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சேடா வந்து வெளியே வருவாரு. வெளியே வந்து அங்க உட்காந்துட்டு அந்த திரும்ப அந்த செயின் எடுத்துட்டு கழுத்துல மாட்டிப்பாரு. அதை திரும்ப தொட்டோட நம்ம ஹீரோயின் ஆவி அங்க வந்துடும். என்னது திரும்ப திரும்ப இங்கே வர, முன்னாடியே வரனே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கறதுக்குள்ள அந்த ஜார்ஜ் பிளண்ட் அவங்களை இழுத்துரும். போய் டப்புன்னு ஹீரோ மடியில உட்காந்து பாரு. ஹீரோ தொட மேல கை வச்சிருவாரு. நம்ம ஹீரோக்கு தெரியாது, ஆனா ஹீரோயினுக்கு தெரியுமே. தொட்டு பார்த்துட்டு இவன் என்ன இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசக்குள்ள நம்ம ஹீரோக்கு ஏதோ பக்கத்துல இருக்கிற மாதிரியே சவுண்ட் கேட்கும். என்னடா சவுண்ட் சொல்லிட்டு போய் பார்த்தா வெளியே போய் 2 பேரும் போய் பாக்குறாங்க. ஒரு பேய் வருது. நான் பேய், இன்னைக்கு உன்னை கொல்ல வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மிதுமிதுமா வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு, இதெல்லாம் பண்றது நீதானா, இவனுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நம்ம ஹீரோ தைரியமா கேட்கிறாரு. ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்குதா செய்யுது. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பாக்குறாங்க, அந்த பேய் நடந்து வருது. கீழே நிழலை பார்த்துட்டு நிழல் இருக்கு. அப்ப இது கண்டிப்பா பேய் கிடையாது, மனுஷன் தான். இருடி, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க உருட்டுக்கட்டை எடுத்து புடிச்சு அடி அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இங்க எதோ பேய் இருக்குது, நீ தானே அதுக்கு காரணம்னு அந்த பேய் கத்திட்டு அழுகுது. சுத்தி அடின்னு அடிச்சுட்டு கீழே எல்லாம் உளுந்து எந்திரிச்சிட்டு ஓடுறப்போ செக்யூரிட்டிஸ் வந்துட்டாங்க. புடிச்சிட்டு, மேடம் சார் இது நம்மளோட கார்டனர் தான் அப்படின்னா, இவங்க பின்னாடி யாரு இருக்காங்கன்னு போய் பாரு போ அப்படின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு போறாங்க. அம்மா விட்டா போது என்ன சாமின்னு ஓடுது. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இங்கேயோ என்னடா இங்க நடக்குது, இங்க ஒரு பேய் வந்து இன்னொரு பேய் தனியா எடுத்து கட்டையை எடுத்து அடிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு போய் டைனிங் டேபிள்ல உட்காந்து பால் குடிக்கலான்னு பாக்குறப்போ அங்க இருந்து ஃப்ரூட்ஸ் வந்து அந்த பேய் எடுத்து சாப்பிடுது. சாப்பிட்டு டேஸ்டா இருக்கையில எடுத்து சாப்பிடுது. நம்ம ஹீரோக்கு முன்னாடி தானோ ஆரஞ்சு போய் மேல எந்திரிக்கிற மாதிரி வந்தோன்னே, ஐயோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு கையில இருந்த பால் கொட்டிடுது. அதுல கையில அடியும் பட்டுருது. உடனே ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு உள்ள போய், எனக்கு என்னதான் ஆச்சு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அந்த ஜாடு பண்டத்துல கை வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ
ஹீரோட கையில இருந்த ரத்தம் வந்து அதெல்லாம் படிஞ்சிருது. படிஞ்சு நம்ம ஹீரோயின் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. அவளை பார்த்தோன்னா அந்த பொண்ணு நினைச்சோன்னா ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அப்போ ஹீரோயின் வந்து சாப்பிட்டு இருந்தவங்க அதை பார்த்தோன்னா அங்க வந்து நின்ட்டாங்களா, பார்த்துட்டு இன்னும் திரும்ப திரும்ப இங்க வந்துட்டதுல இவனாலதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு யோசிக்கிறப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறது இந்த ஜாடு பண்றதுனாலதான் இவங்க வரா போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அப்படி கிட்ட வந்துட்டு சரி ரொம்ப கிஸ்ஸ மிஸ் பண்ணிட்டோம், இவனுக்கு கிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கிட்ட வந்து கிஸ் கொடுக்க போக்குள்ள ஏன்னா நம்ம ஹீரோ கத்திடுறாரு. ஏய் அப்ப நான் கிஸ் கொடுக்க உனக்கு தெரிஞ்சுதா, உனக்கு நான் தெரியறேனா அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட்டா கேட்டேன்னா ஏன்னா அப்படின்னு திரும்ப கத்திட்டு போன்ல காது கை வச்சுட்டு ஹெட்செட் போட்டிருக்க மாதிரி அவளும் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பாவமா போயிடுச்சு. நான் கூட உங்க கண்ணுக்கு தெரியும் சந்தோஷப்பட்டேன், எனக்கு ஏன் தான் இப்படி நடக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அப்படியே படுத்துக்கிறாங்க. ஹீரோ அப்படியே சைடுல எல்லாம் பாக்குறாரு. எச்சையெல்லாம் முழுங்கிக்கிறாரு. அவரோட ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து சாப்பிட உட்காந்துருக்காரு. ஹீரோயின் சாப்பாடுலாம் பார்த்தா வாவ் சூப்பரா இருக்கே அப்படின்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி நிக்கிறங்காட்டி சந்தோஷமா இருக்கு. அப்ப யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா வராங்க. வந்துட்டு இந்த வீட்டுல கோஸ்ட் இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன், உன்னை ப்ரொடக்ட் பண்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்னாங்க. கோஸ்ட் அப்பெல்லாம் இங்க எதுவும் இல்லையே, இவ்வளவு பெரிய ஹவுஸ் நீ எப்படி தனியா இருப்ப, இப்போ உன் தம்பி படிப்பு முடிச்சுட்டு அதனால அவங்க கூட வேலைக்கு செத்துக்கோ, அவன் நாங்களும் இங்கே இருந்துக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு எந்த பிசிக்கல் கான்டாக்டும் ஆகாது, நீ கொஞ்ச நாள் செத்து போயிடுவேன், அப்ப எல்லாமே உன் தம்பி தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கே கோவம் வந்துருச்சு. என்ன இப்படி பேசிட்டு இருக்கான், இவெல்லாம் ஒரு அம்மாவா நம்ம ஹீரோன் திட்டுறாங்க. நம்ம ஹீரோ காதுக்கு விழுகுது. அப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப தேவையில்லை, ஒழுங்கா போங்க, உங்களை யாரும் உள்ள விட சொன்னா, ஏன் இப்படி வந்தேன்னு கேட்டதுக்கு நீ என்ன பேசிட்டு இருக்குன்னு புரிஞ்சுதா பேசுறியா, உன்னோட அம்மா உங்க அப்பாவோட ஒய்ஃப், டைவர்ஸ் எந்த காம்பன்சேஷனும் வாங்காம போயிட்டு உன் சொத்துல 50% எனக்கு எழுதி வை அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் கோவம் வந்துருச்சு. நம்ம ஹீரோ கத்துறாரு, அடுத்தவங்க கூட அஃபேர் வச்சுட்டு புலைப்பத்துக்கிட்ட உங்க காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ கோவமா கேட்கறாரு. இங்க பாரு அதெல்லாம் நீ பேசக்கூடாது, ஒழுங்கா சொல்ற வேலையை செய்யறியா இல்லையா நம்ம ஹீரோன் கோவமா கேட்டோன்னா நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சு. இங்க பாருங்க நம்ம ஹீரோ, இங்க பாருங்க தேவையில்லாம நிக்காதீங்க, நடக்கிறது வேற அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு பேச பேச சரி வாடா போய்க்கலாம், நம்ம இவனை பிள்ளை பார்க்க கூடாது, கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிக்கலாம்னு சொல்லிட்டு போறக்குள்ள நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்து ஆப்பிள தூக்கி எரிஞ்சிடறாங்க. ஏய் நீ தானே பண்ற, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோ கிட்டனா நீங்க தானே சொன்னீங்க இங்க பேய் இருக்குது அப்படின்னு, அப்ப இதெல்லாம் பேய் பண்ற வேலை தான், என்னது பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப திரும்ப ஆப்பிள் எடுத்து வீசுது, அவங்கள அடிக்க வருது. நம்ம ஹீரோ வந்து எல்லாம் நீ பண்ற வேலைதான் அப்படின்னு ஹீரோ திட்டுறாங்க. உன்னை அதே சின்ன வயசுல அந்த அறையில பூட்டி வச்ச மாதிரி உன்னை திரும்ப பூட்டிச்சதான் உனக்கு புத்தி வரும்னு சொன்னா நம்ம ஹீரோக்கு அப்படி நடுக்கமா எடுத்து பயம் வந்துருது. அவங்க அம்மா தொட வரப்போ அவங்க அப்படி பயந்துட்டே போறப்ப ஹீரோயின் கோவம் வந்து புடிச்சு கை நிறுத்திடுறாங்க. இங்க நடக்குது, பேய் இருக்குது போல, ஐயோ பேய் இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயக்கிறக்குள்ள உங்களை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருது. கம்முன்னு இல்லாம என்ன பண்ணுதுன்னா ஒரு துணி எடுத்து மேல போட்டுக்கிட்டு பேய் மாதிரி வந்து அவங்கள பயமுடுத்துது. அவங்க கையெல்லாம் புடிச்சு வச்சு அவங்க ரெண்டு பேரும் அவங்களையே அடிச்சுக்கிற மாதிரி ரொம்ப கலவரம் பண்ணிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. எதுக்கெல்லாம் நீ தானே காரணம், ஏன் இப்படி பண்ற, நான் எங்க பண்ணேன், நீங்க தானே இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த பேய் தான் இது, நீங்களே பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. ஒரு வழியோ ரெண்டையும் தள்ளி கீழே விடுது. ஐயோ எங்களை விட்டு தயவு செஞ்சு விட்டுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் கெஞ்சறக்குள்ள பிஏ வந்துடுறாங்க. பிஏ வந்தக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் தூக்கிட்டு போங்க நம்ம ஹீரோ சொன்னக்கப்புறம் தூக்கிட்டு போறாங்க. என்ன சார் என்னாச்சு, இதை பாத்துக்கலாம், முதல்ல இவங்களை வீட்டுக்குள்ள விடாம பாத்துக்கோ, இந்த பிரச்சனைக்கு முன்னாடி யாருக்காலும் கண்டுபிடின்னு பிஏ கிட்ட சொல்றாரு. சார் அந்த பொண்ணு வந்து ஆபரேஷன் பண்ணி நார்மல் வார்டுக்கு மாத்தியாச்சு சார், போய் பாக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் பேர் அந்த பொண்ணு சொல்லுமா, சொன்னக்கப்புறம் இந்த நான் தானே அப்ப நான் உயிரோடு இருக்கனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிருது. அப்படின்னே அடுத்த ரெண்டு பேரும் 3 பேரும் சேர்ந்து அங்க போறாங்க. இவங்க போறக்குள்ள நம்ம ஹீரோயின் அவங்க கூட தொத்திக்கிறா நம்ம தன்னைத்தானே பாக்குறதுக்காக. டாக்டர் சொல்கிறாரு ஸ்பைனல் காலில் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, அதனால் அவங்க தாட்ஸ் வந்து ஸ்டேபிளாக இல்லை, அவங்களால தாட்ஸை நாங்கள் வெளிக்கொண்டு வர முடியல, மூளை வந்து ஆக்டிவாக இருந்தாலும் அவங்கள கான்சியஸ் கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் வெளியே இருக்குன்னு அப்புறம் எப்படி கான்சியஸ் வரும், உடனே என் உடம்புக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உடம்புக்குள்ளே போக பார்க்குறாங்க. ஆனால் போகவே முடியல, இந்த சைடு வராங்க அந்த சைடு வராங்க, ஐயோ உடம்புக்குள்ளே போக முடியலன்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறப்ப ஹீரோவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பாவமான சொல்கிறாரு, என்ன செலவுன்னு பரவாயில்ல, அவளை எங்கே வேணால் கூப்பிட்டுப்பாங்க, அவள் கான்சியஸ் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து கரவட்டிக்கு இறங்கினோன்னே ஐயோ ரொம்ப கூலிங்காக ரொம்ப வெயிலாக இருக்கு, உடனே போய் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. நம்ம ஹீரோவோட காரை பார்த்தோன்னே அவங்க மேலே கிரஷ்ஷாக இருக்க ஒரு பொண்ணு ஓடி வர, நான் வந்து உங்களை பார்க்க வந்தையே கிட்ட வராத ஓடிடு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ இல்லை உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியும், அன்றைக்கி நான் உங்களுக்கு சூப் கொண்டு வந்தல, என் இயரிங்ஸ் வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு, அதை எடுத்துகிட்டு மட்டும் நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா வந்தமா வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும் நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ உள்ளே வந்துட்டு நம்ம பேசுகிறா, உங்களுக்கு நான் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணேன்,
நான் வந்து உங்கள் நோய்க்கு என்னையே மருந்தாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ட்ரெஸ்ஸை கழட்டுறா. நம்ம ஹீரோக்கு பதட்டமாகிடுது. உடனே ஃபோன் பண்ணுற செக்யூரிட்டிக்கு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கவலைப்படாதீங்க, எல்லாம் ஜாம் வச்சுட்டு இங்கேருந்து கால் போகவே முடியாது, இன்றைக்கி உங்களை நான் வந்து என்னை கொடுத்தே ஆகணும், நம்ம 2 பேரும் ஒன்று செஞ்சுட்டு அப்புறம் பிரச்சனை இல்லை. நம்ம ஹீரோ தொடரா, அவருக்கு முடியல, ஒரு மாதிரி வருது. ஒழுங்காக போயிரு, இப்போ பாருங்க உனக்கு என்ன பண்ண போகிற, நம்ம ஹீரோவை ரேப் பண்ண போகிறா. உடனே நம்ம ஹீரோ நியான்னு வந்து நம்ம ஹீரோயின் பேரை கத்துறாரு. நம்ம ஹீரோயின் ஓடி வந்துட்டு ஐயோ இங்கே ரொம்ப ரொமான்ஸ் நடக்க போலேன்னு போகிறப்ப நியான்னு போகாதுன்னு சொன்னானே, நான் உன் கண்ணுக்கு தெரியலண்ணா. ஆமாம் தெரியல, எப்படியாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துனோன்னா உன்னை அப்புறமேல் டீல் பண்ணிக்கிற முதல்ல இவளை பார்க்குறது. நம்ம ஹீரோ வராரு, வந்துட்டு அவளை ஹீரோயின் வந்து அவளை தள்ளி விட்டு கீழே வந்துட்டு யார் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு பயமாக பார்க்குறா. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து கீழே எழுதுறாங்க, அவன் என்னோட ஆள், அவன் கிட்ட வந்த உன் போனால் கூட வெளியே போகாதுன்னு மிரட்டி கீழே அப்படியே எழுதுறா. ஐயோ பேயிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன்னா, ஆமாண்டி பேய் தான், எனக்கு எவ்வளோ தைரியம் வந்து இங்கே வருவார், சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னு அவளை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டு அவளை அடிக்கிறா. அவள் பயந்துட்டா, ஐயோ இங்கே பேய் இருக்கு நான் இங்கேயே போகிறேன்ட்டு ஓடுறப்போ அவள் காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு அது பண்ணுறா. ஐயோ என்னை விட்டு நான் பண்ண தப்பு தான், என்னை விட்டுன்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. நம்ம ஹீரோக்கு அப்போ தான் கொஞ்சம் ஆசுவாசமாக நிம்மதியாக இருக்குது. நான் உடனே போயிடுறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னா பேக்லேயே ஒரு உதச்சு கீழே விழுந்துட்டு வாடி இன்னைக்கு என்ன பண்ணுற பாரு, இப்போ தானே ஒரு பிளான் பண்ணுற மாதிரி நடக்குது, ஐயோ சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் மன்னிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ பேயே வாவான்னு சவுண்டு கேட்குது. என்னென்னு போய் பார்த்தா இவன் ஹீரோவோட அம்மாக்காரி வந்துட்டு பேய் கொண்டு மந்திரவாதி கூட்டு வந்துருப்பா. டேய் நான் மந்திரவாதி கூட்டு வந்துட்டேன், இங்கே இருக்கிற பேய் உடனே ஒழிச்சுக்கிட்டேலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ நெந்திச்சு வராரு. இங்கெல்லாம் பேயெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து போங்க அப்படின்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் பயமாயிருது. அந்த ஓடி போன அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை இங்கே பேய் இருந்துச்சு, அந்த பேயை எவ்வளோ தாக்குச்சு தெரியுமா, எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றதுக்கு. ஆமாம் இந்த இடத்துல பேய் இருக்குது, இந்த இடத்துல நம்ம சுத்தம் பண்ணணும்னு அந்த மந்திரவாதி சொல்கிறான். இங்கே பேயெல்லாம் ஒன்றும் இல்லை, போகிறீங்களா இல்லையா அப்படின்னா பொய் சொல்லாத, நான் பேய் பார்த்தேன், என்ன பேய் என்ன டீஸ் பண்ணுச்சு உனக்கு தெரியுமா, இமிடியேட்டாக அதை கேப்சர் பண்ணுங்கிறதுக்கு நான் சொன்னல ஒன்றும் தேவையில்லை, இங்கே எல்லாம் இருந்து போங்க அப்படின்னு சொன்னேன்னா, இங்கே பார்த்தியா இப்போ நீ வேண்டான்னு சொன்னால் ஃபோனில் லைவ் போட்டு உன்னை பற்றி எல்லாருக்குமே சொல்லிவிடுவேன், அப்புறம் எல்லோரும் டச் பண்ணுவதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவரோட இது இமேஜை ஸ்பாயிலாக போடுன்னு அவங்க அம்மா மாட்டினோட ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, கவலைப்படாதீங்க நான் அந்த ஸ்பிரிச்சுவல் பேய் கிடையாது, நான் என்னை பாடி தான் இன்னும் உயிரோடு இருக்கேன், அப்போ நான் எப்படி பேய் இவனால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ அமைதியாக இருக்காரு. இந்த ஆள் வந்து மந்திரம் போடுற பேயே போயிடு அப்ஜக்கா ஜப்ஜக்கா அப்படின்னு மந்திரம் போட்டால் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்புறமே தான் ஹீரோயினுக்கு பிடிச்சி அவன் நடிக்கிறாப்போ அவன் காசு பார்ட்டி நம்ம ஹீரோயிட்ட சொன்னோன்னா பொடியெல்லாம் எடுத்து மேலே தூவுறான். அவன் மேலே காசுக்கு வந்தா இப்போ இந்த பொடியை கொண்டு வந்து தீ வச்சுதான் இவங்களாம் நம்புவாங்க அப்படின்னு சொன்னோன்னே பொடி தூக்கி போடுறான். நம்ம ஹீரோயின் வந்து பயங்கர மாதிரி பயந்து நம்ம ஹீரோ பயமுறுத்தி பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை இவன் டுபாக்கூர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பேய் பொடி வந்து திரும்ப அவன் மேலேயே பட்டோன்னா துணியில் பத்தி எரியுது பார்த்தீங்களா சொன்னால இவன் சரியான பயந்தாங்கோலி, இவன் சரியான ஃப்ராடு அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேரும் ஐயோ இவன் ஃப்ராடா என் காசு உடனே போய் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்காரையும் அவன் பின்னாடியே ஓடி போயிடுறா. இவளும் என்ன பண்ணுறான், நம்ம ஓட பார்க்க சாரி எனக்கு வேலை இருக்குன்னு உடனே போகன்ட்டு பார்க்கக்குள்ள திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்துடுற. நீ எப்படி இங்கே அப்படின்னு கேட்டேன்னா நான் உன் கண்ணுக்கு தெரியல நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாட்டா ஃப்ளாஷ்பேக் போகிறா. ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவளை பற்றி விசாரிப்பா. ஆமாம் கத்தியால் குத்து வாங்கி இந்த பொண்ணு வந்திருக்கு, அவர் தான் பார்த்துக்கிறாரு சொன்னா ஓகே அவள் முழிச்சோன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு போயிருப்பா. அவளை பார்த்தோன்னே இவளுக்கு அதிர்ச்சி, இன்னும் நீ இங்கே இருக்கேன்னு கிட்ட வரப்போ அவளை நெருங்காதன்னு நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறாரு. பார்த்தா ஹீரோயின் மறைஞ்சு போயிடுறா. ஐயோ இது பேயா இருக்கும் போது செத்து போயிட்டாலான்ட்டு பயந்துட்டு அவள் ஓடி போயிடறா. நம்ம ஹீரோ வந்துட்டு பயந்தது போது வெளியே நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவள் வரவே இல்லை. எங்கே இருக்க வான்னு நம்ம ஹீரோ கத்துறாரு. இப்போ ஃபோன் வருது, ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்றோம், அந்த பொண்ணுக்கு வந்து முழிப்பு வர மாதிரி ஸ்டேஜில் இருக்காமா, மூளை வந்து ஆக்டிவ் பிரெயினாக இருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே நம்ம ஹீரோ போய் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. நீ வந்து திரும்ப வந்துட்டியா, உன் ஃபிசிக்கல் பாடிக்கு என்ன ஆச்சு, நீ இன்னும் எந்திரிக்கல, நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் ப்ராப்பராக தேங்க்ஸ் கூட சொல்லாமா, சீக்கிரம் வந்துருமான்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கிறப்போ அவருக்கு அடுத்து இருக்கிற டாலர் வந்து ஒளிருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்ப வந்துட்டாங்க. பார்த்தோன்னே ஹீரோக்கு சந்தோஷம், இருந்தாலும் மூஞ்சி பார்க்காம அந்த பாடி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் எங்கே போயிருந்த, திடீர்னு எனக்குள்ளே இந்த எல்லாம் டார்க் ஆகிடுச்சு, என்னை எதோ புஷ் பண்ணி உள்ளே இழுத்துச்சு, என் பாடி தான் நினைக்கிறேன், நானும் கண்ணு முழிக்க முயற்சி பண்ண ஆனால் முடியல அப்படின்னு சொன்னோன்னே உன்னோட பாடி வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதனால தான் என்னோட மைண்டில் வந்து இன்ஸ்டபிலிட்டி இருக்குது, நீ சீக்கிரம் கண் முடிச்சிருவ கவலைப்படாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த வில்லிக்கறி வந்து எட்டி பார்க்க 2 பேரையும் பார்த்து ஷாக் ஆகிடுறா. அப்போது அவள் சொல்கிறா, நீ உன் கண்ணுக்கு நான் தெரியறேன் தானே ஹீரோயின் கேட்குறா. அப்புறம் எதுக்கு என்னை பார்க்காத மாதிரியே பேசுகிற, இல்லை திடீர்னு இப்படி வந்து பேசுகிறது யாராவது பார்த்துட்டா இந்த சூழ்நிலையை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொண்டு போயிடுவாங்க, அதனால தான் நான் உன் பாடி பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம வில்லிக்காரி வந்து அவள் நிற்கிறத பார்த்துட்டு
அங்கேருந்து போகிறக்குள்ள பிஏ வரதை பார்த்துட்டு ஓடி போயிட்டா. அப்போ பிஏ உள்ளே வந்து பார்த்துட்டு 2 பேரையும் பார்க்குறா. பெட்டில் இருக்கிறவளையும் பார்க்கறா, நின்றுக்கிறவையும் பார்க்கலாம். என்ன நான் சரியாக தூங்கலைன்னு நினைக்காதனா, எனக்கு 2 பேர் தெரியுதுங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறேன், நான் உன் கண்ணுக்கு தெரியுறேனா? ஆமாம், இப்படி மட்டும் நீ சொல்லாத, நீ கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவேன்னு அந்த பிஏ கேட்டோன்னே, அப்போ அப்போ நான் உன் கண்ணுக்கு தெரியுறேன் பார்த்தீங்களா, கண்ணுக்கு தெரியும் நீ ஹீரோகிட்ட சொன்னோன்னா அவளுக்கு பயமாயிடுச்சு. ஏய் நீ ரிலாக்ஸ், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். என்ன சொல்லனா, பார்த்தியா நான் இன்னும் சாகலை, என் பாடி அங்கே இருக்குது, அப்புறம் இன்னும் உயிரோட தான் இருக்குது, நீ பயப்படாதன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இவளோட சோல் இது தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு, அதை நம்ம தான் உள்ளே சேர்க்கணும், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோன்னு சொன்னோன்னே, இல்லையே அந்த வில்லிக்கறி எட்டி பார்த்துட்டு போனால் இவங்க நிற்கிறத பார்த்துட்டா அப்படின்னு சொன்னோன்னா, சரி அவள் எங்கெங்கே போகிறா, என்னென்ன பண்ணுறேன்னு எல்லாமே செக் பண்ணிக்கோ நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. இங்கே வில்லிக்காரி காரில் உட்காந்துட்டு அவள் எழுந்து வந்துட்டாளா, அப்போ அவள் பேய் தான், இப்போ இது ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாக்கும் தம்பிக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறா, இப்படிலாம் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க அப்பா இங்கே தம்பியும் அவங்க அம்மாவும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த கிழவன் ஒருத்தர் இருப்பான், அவனை நம்பி வீணாக போச்சு, நமக்கு சொத்தெல்லாம் வேணும், முதல்ல அந்த பேயை விரட்டி அடிக்கணும், அப்போ தான் அவங்ககிட்ட சொத்து நமக்கு வரும், அவனை கொன்னாவது நம்ம சொத்து எடுக்கணும்னு சொல்லி ஒரு அம்மாங்கிற பாசமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஃபோன் பண்ணி சொன்னேன்னா, ஓகே இப்போவே நான் ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அவங்க நம்ம அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ உள்ள ஏதாவது சவுண்ட் கேட்குது, போய் பார்த்தா அவங்க தாத்தா படுத்திருக்காரு. அவர் என்னென்னா, நீ உன்னை எதுக்கு உயிரோடு வச்சிருக்கேன் தெரியுமா, உங்கள்கிட்ட பென்ஷன் பண்ண வரும், அதுக்காக நான் உயிரோட இருக்க, இங்கே இருக்க, இல்லைட்டு உன்னை எப்போ தூக்கி ரோட்டில் போட்டிருப்பேன்ட்டு மாதிரி சொல்லிட்டு ஒரு காஞ்சு போன பண்ணை தூக்கி தின்னு தொலை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போனதுக்கப்புறம் அந்த கிழவன் என்ன பண்றாரு, அந்த போட்டோ எடுத்து, சாரி அண்ணி உனக்கு நான் துரோகம் பண்ணதுக்கு இது எனக்கு நல்ல பாடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க ப்ரெஸ்ஸுக்காரங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் கூட ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்கே பேசிகிட்டு இருக்கிறப்போ சொல்கிறாங்க, அவள் இங்கே வில்லிக்காரி பிஏ சொல்லுது, எங்கெங்கே போகிறா என்ன பண்ணான்னு பார்த்தாச்சு, அவர் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கா, அதுலேருந்து வெளியே வரல, நம்ம ஆளுங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ போய் இவளுக்கு 2 செட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துன்னு சொன்னோன்னா பிஏ போயிடுது. நம்ம ஹீரோன் கேட்குறா, ஏய் ஆமாம் எனக்கு எதுக்கு 2 செட்டுன்றதுக்கு, என் பக்கத்தில் குளிக்காமல் கொள்ளாமல் 2 நாள் நீ இருந்தால் எனக்கு இந்த ஸ்மெல்லு ஒத்துக்காது தெரியுமா அப்படின்னா, ஏய் அப்படியா, நானே ஒரு சோல், எனக்கு இந்த குளிக்கிறது ஸ்மெல்லு கில்லு எதுவுமே இல்லை, அப்புறம் எப்படி நீ சொல்கிற அப்படின்றதுக்கு, கிட்ட வராதுன்னு கிட்ட போய் பேசுனங்காட்டி, கிட்ட வராது ஒழுங்க போ அப்படின்னா, ஹே பாரா என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலையே, ஆனால் உன் பக்கத்தில் நான் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறேன், ஆமாம் உனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த டாலரை ஆனவனும் உன் பக்கத்தில் இழுத்துருது, அப்போ நீ இல்லாமல் இருந்தால் நான் சந்தோஷமாக தானே இருப்பேன் அப்படின்றதுக்கு, அப்படிலாம் சொல்லாத, அப்போ உண்மையாக நீ சந்தோஷமாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஏகே எனக்கு வேலை இருக்கு நான் போகிறேன்ப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஓடுறக்குள்ளே ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஃபோன்லேருந்து சவுண்ட் வருது, என்னென்னு பார்த்தா அவன் ப்ரெஸ்காரங்க இவங்க ரூம்குள்ளே இவங்க வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மிகப்பெரிய ஆள். அப்போ இந்த நியூஸ் வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருமே ஷேர்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சரி இதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், ஆனால் நீ மட்டும் உள்ளே இருந்து வெளியே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறாரு. அவங்க அம்மாவும் தம்பியும் ப்ரெஸ்காரங்க ஃபுல்லாத்தையும் கூட்டிகிட்டு அங்கே நிற்க வச்சு, பார்த்தீங்களா என்ன சொன்னால இந்த வீட்டில் மிகப்பெரிய பேய் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இது என்னோட ப்ரைவேட் பிளேஸ், இங்கே பேய் இருக்கு இல்லைங்க, அது எதாக இருந்தாலும் ஏன் பிரச்சனை, நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை சார் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய பொறுப்பு இருந்துட்டு நீங்கள் இப்படி பேசலாமா, அந்த பேய் உங்களுக்கு இதாயிரும், உங்களை இது பண்ணிடும், இது நியூஸ் சென்சேஷனல் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே காமிக்கணும், பேய் இல்லைன்னு நாங்கள் பார்த்தா மட்டும்தான் முடியும், உங்களோட ஷேர்ஸ் எல்லாம் கம்மியாயிரும், ஒரு பர்சனாக நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லி அதுங்க எல்லாம் லூஸ் தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே எல்லாம் இருந்து போகிறீங்களா இல்லையா, நம்ம ஹீரோ கோமா சொன்னோன்னா அவங்க அம்மா நடிக்க ஆரம்பிச்சிருதா, மகனேன்ட்டு கிட்ட வர மாதிரி கிட்ட உனக்கு யார் தொட்டாலும் உனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்க தெரியுமா, அதெல்லாம் இந்த பேயினால தான் அப்படின்னா, நியூஸ்காரர் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் இவருக்கு யாருமே தொடக்கூடாது, அப்படி மீறி தொட்டால் இவருக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடும், செத்து கூட போகிறக்கு சான்ஸ் இருக்குது, எல்லாமே அந்த பேய் பண்ணுற வேலை தான், அந்த பேய் இது இவர் இப்படிலாம் மாற்றுன்னு சொல்லி அழுது சீன் போட்டோன்னே அங்கே இருக்கலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன சார் உங்களை யாரும் தொடக்கூடாதாமா, உங்களுக்கு அப்படிப்பட்ட நோய் ஃபாபியாக இருக்காமா என்ன சார் சொல்லிட்டு சுற்றி எல்லாரும் கேள்வி கேட்குறப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பயமாகிடுது. நம்ம ஹீரோ உள்ளே கேட்டுக்கிட்டு நான் இப்போவே போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை மேடம் நீங்கள் போகக்கூடாது சார் திட்டுவார், அதெல்லாம் நான் இப்போவே போகிறேன்ட்டு டக்குன்னு மறைஞ்சு போயிட்டு நம்ம அந்த பிஏ ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போ, யார் அப்படி சொன்னா அப்படின்ட்டு அந்த பொண்ணு உள்ளே வர நின்றுட்டு, ஆமாம் நீங்கள் யார், நான் தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, ஆமாம் இங்கே பேய் இருக்குன்னு எல்லாம் கதை விட்டு டிஆர்பிக்காக சார் நீங்கள் நம்பிட்டு வந்துடுவீங்களா, இங்கே பேயும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, ஏய் நீ தான் பேய், எனக்கு எல்லாம் தெரியும், இவதான் பேய், இவதான் எங்களை அடித்து உதச்சி எல்லாம் பண்ணாங்க, நல்லா ஞாபகம் அம்மா காட்டி சொன்னேன்னா, என்னது நான் பேயா, உன் கண்ணு முன்னாடி நிற்கிறேன், என்ன போய் பேயின்னு சொல்கிற, அப்போ கீழே பாரு
பேய்க்கு எதோ நிழல் இருக்குமா, கீழே பாரு நிழல் இருக்குது அப்படின்னா எல்லாரும் நிழலை பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, பேய்க்கு எங்கேயாவது நிழல் இருக்கும், அப்போ எனக்கு நிழல் இருக்குது, அப்போ நான் பேயா? அவங்க தான் லூசுத்தனமாக உளறிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் எல்லாரும் மயக்க தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ அவருக்கு அது ஃபேபியா இருக்கிறது உண்மை தானே? ஃபேபியாவா? அப்போல்லாம் ஒன்றும் வேணா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி பார்த்தீங்களா, நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். கையை மட்டும் இல்லை, கையை பார்த்தீங்களா, கையை பிடிச்சி அவருக்கு ஒன்றுமே ஆகலை. கை மட்டும் இல்லை, கிஸ் கூட பண்ணுவேன்னு சொல்லி கிஸ் கூட கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. இப்போ அவருக்கு அந்த ஃபோபியா இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாக்காரி சொல்கிறா, ஒரு சரி எல்லாம் வந்துட்டு போட்டு ஒரு பையன் தனியாக இருக்க வீட்டில் நீ எப்படி இருப்ப, உனக்கு இந்த குடும்பமான மரியாதைலாம் எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிட்டுன்னு நம்ம ஹீரோயின் சோகமாக மூஞ்சி வச்சுக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள பார்த்து எல்லாரையும் முறைச்சிங்க பாருங்க, நாங்கள் ஒரு டேட்டிங்கில் இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நாளாக கல்யாணம் பண்ண போகிறோம், தயவு செஞ்சு எல்லோரும் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. அப்புறம் இவங்க எல்லாரும் வந்து இந்த அம்மாவும் மகனையும் ரொம்ப திட்டு எல்லாரும் இங்கேருந்து போங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் விரட்டி துரத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கிட்ட போகிறாரு. அது நீங்கள் எதுக்கு அப்படி சொல்லிக்கிறதுக்கு நான் உண்மைதானே சொன்னேன் அப்படின்ட்டு கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடுது, என்ன இப்படி பண்ணுறீங்க? ஆமாம், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கு போய் இதெல்லாம் தப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிஸ் கொடுக்குறாரு. தயவுசெய்து தள்ளி போங்க, நான் வந்து சும்மா உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் சொன்னேன், எனக்கு அது எண்ணங்களே கிடையாது, நீ ஒழுங்காக போகிறீங்க இல்லையான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், தயவுசெய்து நான் தேடாதேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. சரி கொஞ்சம் விட்டு பிடிப்போம், அவன் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க. இந்த வில்லிக்காரிக்கு வந்து இது எல்லாமே தெரிஞ்சிருது. அவள் கோவப்படுறா, ஒரு காரியத்தை கூட உடுப்படியே இவங்க செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு ஆளுங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி அங்கேருந்து கடத்திட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. நம்ம ஹீரோ கிட்ட அப்படி பேசிட்டு வந்த ஹீரோயின் சரி அப்படியே படுக்கலான்னு சொல்லிட்டு படுத்தா பெட்டு உடஞ்சிரும். ஐயோ பெட்டு உடஞ்சிட்டு எந்திரிக்கிறப்போ நம்ம ஹீரோ சத்தம் கேட்டு வருவாரியே, என்னாச்சு இப்போ உனக்கு பரவாயில்லையா, ஒரு பிரச்சனை இல்லை, பெட்டு என்ன படுக்கிறப்போ உடஞ்சிருச்சு அப்படின்னா உனக்கு எதுவும் ஆகலையே? இல்லை மாதம் இப்படி தானே ஒரு பெட்டை அனுப்பிப்பேன், சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீ எதுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாங்க. உங்களோட இன்ஜினியர் தான் சரி ஆயிடுச்சு அதனால நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ நீ எதுக்கு வீட்டுக்கு போகிற, மறந்துட்டியா, நீங்கள் உனக்கு எனக்கும் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு என்கேஜ்மெண்ட்டு கல்யாணம்னு சொல்லி இப்படி பண்ண எப்படி நம்ம சீக்கிரம் மேரேஜ் பண்ண போனோம் அப்படின்னு இதெல்லாம் வெறும் ஒரு ஆக்ட், அந்த காசிப் வந்துச்சு அதனால் நான் அப்படி சொன்னேன், நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம், நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஏன் இப்படி பேசுகிற, என்னை கிஸ் பண்ண எல்லாம் மறந்துட்டியா, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ ஸ்கிப் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய அன்லக்கி பர்சன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு படியிலேருந்து இறங்கி வந்தால் கூட அப்படியே விழுந்துடுவாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து அப்படியே கேட்ச் பண்ணார். சரின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு காக்கா வந்து எச்சி போடும், நீ வரப்போகிற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எடுத்து கொடை எடுத்து பிடிச்சிட்டா டப்பு 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 டப்புன்னு எல்லாமே போடும். உனக்கு வயிறு சரியாலிட்டு அங்கிட்டு போய் வாய் போங்க பையா, இங்கே போகிறீங்க நம்ம ஹீரோயின் கத்துவா. அப்போ நம்ம ஹீரோ வந்து காஃபி கொடுக்க வருவா, ஹீரோ மேலேயும் விழுந்துடும். அப்போ ரெண்டு பேரும் சிரிச்சுப்பாங்க. அப்புறம் இந்தாங்க ஃப்ரூட்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரூட்ஸ் கொண்டு வரப்போ கால் தடிக்கி விட்டு ஹீரோ மேலேயே விழுந்துருவா. பார்த்தா அந்த கத்தி அவர் கை மேலே பட்டு அடிபட்டுரும். இப்போ அந்த காயத்தை பற்றி தான் கேட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா, நான் ரொம்ப ரொம்ப அன்லக்கி, உங்களோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன், இந்த பேட் லக் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆபத்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும், நான் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, இங்கே பாருங்கள் நம்ம ஏதோ ஒன்று ஃபஸ்ட் டைம் கிடையாது, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக பார்த்ததா, அதனால் இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு உங்களை பிடிக்கவும் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், என்ன இனிமேல் நம்ம மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து மலனை புரிஞ்சுட்டு பார்க்கலாம் நீ எப்படி என்கிட்ட நீ தப்பிக்க போகிறேன்னு, பேட் லக்கை எல்லாம் நல்ல லக்காக மாற்றி நான் என் கூடையே வச்சுக்க போகிறேன், அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரோட்டில் போயிட்டுருக்காங்க. இந்த வில்லன்காரங்க பார்த்தியா, நம்ம வில்லன்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை ஜெயிலில் போட்டால் இப்போ அந்த லின் மேடம் மட்டும் நம்மளை காப்பாற்றி நம்ம என்ன பண்ணியிருப்போம், நீக்கு அப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த வில்லன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் துரத்திட்டு இருந்தது. இவன் அந்த வில்லிக்காரி தான் வந்து இவங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்திருப்பா அவனை இது பண்ணுறக்காக. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கார் டாக்ஸி பாட்டி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கேட்குறப்போ யோசனை வரும், அவர் இப்படிலாம் சொல்கிறாரு, நம்ம ஏன் அவர் ட்ரை பண்ணக்கூடாது, நான் யாரு கூடயுமே எனக்கு டேட் பண்ணவே இல்லை, கடைசியாக சாகிறப்போ ஏன் நான் தனியாகவே சாகணும், கொஞ்சம் அவர் கூட வாழ்ந்து பார்த்ததா என்ன அப்படின்னோன்னா, சரி நான் போயிட்டு வாங்கிறதுக்காக மேடம் இந்த ஏரியாவில் இதுக்கு மேலே வண்டி வராது, நான் ஒருத்தர் தான் வேறு வண்டி வரும்னு நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை போங்கட்டு நம்ம ஹீரோ நடந்து போயிட்டுருக்காங்க ஹீரோயின். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் நடந்த போது வில்லக்காரன் பார்த்துடுவாங்க, அவளை அப்படியே தூக்கி எறிடா அப்படின்னு சொன்னோன்னே அவளை வண்டி இடுக்கி போகுது. நம்ம பின்னாடியே வந்து ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த வண்டியில் கீழே விழுந்துறாரு, அடிபட்டுறது. ஐயோ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் போய் ஃபோன் பண்ணுறப்போ அவனுக்கு வந்துட்டு இங்கே வாடி உனக்காக தாண்டி காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து மயக்கமடைய சேர்ந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ வாங்கி கிடப்பாரு. இது எல்லாத்தையுமே இந்த டிரைவர் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் ஃபோன் கீழே விழுந்திருக்கு. இந்த டிரைவர் என்ன பண்ணுவோம், உடனே போய் ஃபோனை எடுத்துட்டு அவங்க பின்னாடியே செக் பண்ணுறதுக்கு ஓடிடுவார். இந்த பிஏவை நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றிடுவார்.
ஹீரோ ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிச்சோன்னே, சார் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களான்ட்டுக்கு, எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா, அப்போ தான் யோசிப்பாரே, அவள் எங்கே இல்லை, அந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க, அவளை காணோம் அப்படின்னு சொன்னா, அப்படியே சரி உடனே பாடி கார்ட்ஸுக்கு வந்து தகவல் கொடு, அவன் எங்கே இருக்கான்னு உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறப்போ, அந்த வெள்ளிக்கறி வருவா வந்துட்டு நிற்பா. பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி உடம்பு எப்படி இருக்கு, அவன் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ரெஸ்பான்சிபிலிட்டி பொண்ணு, உங்களை அவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் தனியாக விட்டு போட்டு போயிட்டா, நான் தான் உங்களுக்கு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு வந்தேன் தெரியுமா சொன்னதுக்கு, ஏய் உனக்கு எப்படி எனக்கு அடிப்பட்டதை தெரியும் நம்ம ஹீரோ கேட்டேன்னா, அப்படின்னு பயந்துட்டா. இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய கனெக்ஷன் இருக்குது, அவங்க மூலமாக எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னேன்னா, இங்கே பாரு இதுக்கெல்லாம் காரணம் எத்தனை நீ இருப்பி எனக்கு சந்தேகமாக இருக்குது, உன்னை ஏற்கனவே நான் வார்ன் பண்ணி விட்ட போன டைம் பண்ணதுக்கு இந்த டைம் நீ இப்படி பண்ணிட்டில, இப்போயும் குடும்பத்தோட எல்லா கனெக்ஷனும் இது பண்ணுறேன் பாருறதுக்கு, ஏ சாரி பரிமளம் இப்படி பண்ண முடியாதுக்கு ஒழுங்காக இங்கேருந்து போன அவளை திட்டி விட்டு அனுப்பிடுறாரு. அவளும் அங்கேருந்து கோச்சிட்டே போயிடுறா. போனவ கம்மன் இல்லாமல் அந்த ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி அவள் என் லைஃப்பில் இருக்கவே முடியாது, அவளை முதல்ல கொன்று போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே வில்லக்காரன் பார்த்தியா மேடம் உன்னை கொல்லவே சொல்லிட்டாங்க, இப்போ உன்னை கொல்ல போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ, இப்போ உங்களுக்கு என்னாச்சு, ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு இப்படி வந்திருக்கீங்க, திரும்ப இப்படி பண்ணலாமா, நான் உங்களுக்கு என்ன தான் பண்ணணும், ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டதுக்கு, எனக்கு எவ்வளோ அவமானம் தெரியுமா உன்னால், எல்லாரும் நீ சாகத்தானே நினைக்கிறாங்க, உனக்கு போய் சாகடிக்க சொல்கிறப்ப வந்துக்கு அப்படியே உனக்கு அவளை அடிக்க போகிறப்ப உனக்கு என்ன ஒன்று கேட்டோன்னா சொல்கிறேன், இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வந்து பசியோடு செத்து போயிட்டேன்னா திரும்ப அவ்வளோ ஹாவியாக வந்து நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன், அதனால் சாப்பாடு வாங்கி கொடுங்கறதுக்கு நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு, ஆமாம் இதுக்கு முன்னாடி நான் செத்து போனாலும் கோஸ்ட் மாதிரி இருந்தேன், அப்போ எல்லா கோஸ்ட்டையும் பார்த்தேன், அது கோஸ்ட்டு வந்து பசி தாங்காது, அந்த பசியால் நான் உங்களை எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதனால போய் வாங்கிட்டு வாங்க, இல்லாட்டி உங்களுக்கு இப்போ போய் கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, அவன் பக்கம் இருந்து பயந்துட்டான். அண்ணா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குண்ணா, உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கப்புறம் கொண்டுக்கலாண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆளை போயிடுறான். இவனு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இன்னும் சீக்கிரம் எனக்கு பயமே இல்லையா, இங்கே பார்த்தியா நான் வந்து அப்போ நம்ம கோஸ்ட்டாக இருந்தேன், அப்போ எனக்கு நிறைய பவர்ஸ் ஜின்ஸ் பவர்ஸ்லாம் இருந்துச்சு, இப்போ இந்த ஜின்ஸ் பவர் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறேன், என்னடி சொல்லி போட கொலை படம் பாருறதுக்கு, நீ அப்படியே கீழே விழு, நான் அப்படி விஷ் பண்ணுறேன்னு சொன்னான்னு பார்த்தா அவன் அப்படியே கீழே விழுந்துருவான். அவனுக்கு பயமாயிடுது. பார்த்தியா நான் சொன்னதுக்கு சரிதானே, நான் கோஸ்ட்டாக இருந்து வந்தேன், உனக்கு என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, திரும்ப நான் அடிக்க வரப்போ திரும்ப கால் சுடுக்கின்னு கீழே விழுக போகிற அப்படின்னு திரும்ப அதே மாதிரி கீழே விழுந்துருவான். அவனுக்கு பயம் வந்துடும். நம்ம அதுக்கு நம்ம கீழே இருந்து கட்ட அமுத்திடுவாங்க. கீழே விழுந்தோன்னே சாரி பாய் நான் போயிட்டு வரேன், நீ இப்படியே தான் கிடப்ப, எனக்கு கடத்திட்டு வந்துக்கு நீ அணவிப்ப பாரு நம்ம கீழே சொல்லிட்டு கீழே வரப்போ அந்த ஏணி முன்னாடி விழுந்துரும். ஐயோ கடவுளே ஏன் இப்படி பண்ணு, என்னோட பேட் லக் என்னை திரும்ப வரக்கூடாது, நான் எப்படியாவது இங்கே தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறக்குள்ளே பார்த்தா இன்னொரு ஆள் வந்துடுவான். நீங்கள் என்ன பண்ண, இல்லை ரெஸ்ட் ரூம் போக வந்த, நீ சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டியான்னு சொல்லி கேட்குறப்போ, டே அவளை புடிடா அப்படின்னு சொன்னா, எங்களே ஏமாத்திட்டு அடிக்க போகிறான் பாரு அப்படின்னா, நம்ம கீழே போய் உங்கள் மேலே செங்கல் விழுகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் மாட்டேனே செங்கல் விழுந்துட்டு கீழே விழுக போவா. அப்புறம் ஐயோ திரும்ப என்னோட அன்லக்கி எனக்கு வந்துருச்சு போல, பேட் லக் வந்துருச்சு போலேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டுறப்ப, எங்களே ஏமாத்திரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாரடி, இந்த அழகான மூஞ்சி தான் நான் பிள்ளை பண்ணிட்டு இருக்கேன், இந்த மூஞ்சியை நான் இப்போவே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சியை அடிக்க வரப்போ நிறுத்துக்கிறான்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறாரு. அவன் பயந்துட்டு அவங்களை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவேன்னு அவங்க அடிக்க வரப்போ திரும்ப அடித்து எல்லாம் போட்டுறாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அந்த கார்காரன் வந்திருப்பான், நான் தான் இவங்களை மொபைல் எடுத்துகிட்டு இவங்க பின்னாடியே வந்து இன்ஃபார்ம்லாம் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அமௌண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு. போகிறக்குள்ளே அந்த இன்னொரு வில்லக்கர் என்ன பண்ணுவான், போய் நம்ம ஹீரோ பிடிச்சிருவா. டே நான் தான் நியூஸ் பார்த்தேனே, உனக்கு அடுத்தவங்க தொட்டா இப்படி ஆகிடுமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அவனை அமைக்கி பிடிச்சி பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு, அவளை உடனே போட்டு தள்ளுங்கன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது, சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து வேற ஒரு ஆளை வந்து செடியூஸ் பண்ணதால் ஞாபகம் வரும். அந்த மைண்டில் ப்ரெஷர் அதே மாதிரி கோவம் வந்து அவனை தள்ளி விட்டு நம்ம ஹீரோயினை போய் காப்பாற்றிடுவாங்க. அதுக்குள்ளே அவங்க ஆளுங்களும் வந்துடுவாங்க, இவனை முதல் தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட தப்பாகவே நடந்துக்கு போயிருப்பான். அதனால் ஹீரோ மேலே அவரை கட்டி பிடிச்சிட்டு அவள் அழுகிறப்போ ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து படுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நடந்ததெல்லாம் வெள்ளிக்காய்க்கு தெரியும். அவள் கோமா கத்திட்டு இருக்கா, ஒரு வேலை கூட உருப்படியே செய்ய மாட்டீங்களாடா அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ நான் தான் பண்ணி தெரிஞ்சிச்சு என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்துட்டா. என்னம்மா எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்குது, அப்பா அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் கடத்த சொன்னப்பா அது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, இப்போ நான் அட்டாக் பண்ண வரேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பான்னு சொன்னோன்னா பலான்னு ஒரு அரை விடுவா. ஏன்டி இத்தனை வருஷமாக நான் போட்ட பிளானை ஒரே நிமிஷம் சொதப்பிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐயோ அப்பா அவங்களுக்கு புரியறதில்ல, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது, அவன் அதனால தான் அவளை தான் கடத்தி டார்கெட் பண்ணதுக்கு அவனுக்கு அந்த நோய் குணமாயிடுச்சு. நாங்கள் அப்பா கேட்குறாங்க, இல்லைப்பா அவளை மட்டும்தான் அவனால் தொட முடியுது, எனக்கு அவன் வேணுப்பா, அவனை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னா, சரி ஏதோ ஒரு பண்ணி அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அப்போ தான் அவனை மொத்த சுற்றி என் கைக்கு வரும், இதுக்கு மேலே என்னால் சும்மாவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து ஹாஸ்பத்திரியில் இருக்காங்க. நினச்சதெல்லாம் நடந்து வந்து ஆன்னு சொல்லி கத்திட்டே இருந்திருக்கிறாங்க. நம்ம ஹீரோ போய் சமாதானப்படுத்துறாரு.
ஹாஸ்பிட்டலில் அப்போ தான் ஹீரோயின் முழிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்படியே அவர் முகத்தை தடவிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சிட்டியா, திரும்பி என்னை விட்டு ஓட பார்க்குறியா அப்படின்னு. நாங்கள் இல்லை நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், உன்னை எழுப்பு தான் பார்த்தேன், இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, ஓகேவா அப்படி நம்ம ஹீரோட்டோன்னா ஓகேன்னு சொன்னேன். நம்ம ஹீரோ வந்து அப்படியே கிஸ் பண்ண போகிறாரு. கிஸ் பண்ணுறக்குள்ளே அப்படியே கட்டில் வந்து உடஞ்சிருது. உடனே மேலே விழுந்துட்டாங்க. அப்புறம் நர்ஸ் வராங்க. கொலாப்ஸ் ஆகிடுச்சு. திரும்ப நர்ஸ் வந்து இங்கே என்ன நடக்குது, இது ஹாஸ்பிட்டல், இதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, 2 பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஓகே இந்த இருந்துட்டு போதும், நீங்கள் எங்கள் அடல்ட்ஸு நான் புரிஞ்சுக்கிறேன், இவங்க வந்து இப்போ ஆல்ரைட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா ஓகே நாங்கள் உடனே போகிறதுக்கு. இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ரொம்ப இப்படிலாம் பண்ணி அவங்க உடம்பு புண்ணாக்கக்கூடாது, புரியுதா? நீங்கள் பார்க்க ஸ்லிம்மாக இருந்தாலும் ஹெவி தான் போல அப்படின்னு சொன்னால் 2 பேர் வெளியே ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்டு அங்கே போய் நின்று சிரிச்சுக்கிறாங்க. 2 பேருக்கு வெக்க வந்துடுச்சு. இப்போ எதுக்கு இப்படி சிரிக்கிறவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? இல்லை நீ பார்க்க சிம்பிளாக இருந்தா இருக்கதான், ஆனால் ப்ரோ ஓவர் வேலை போலன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கான்னு கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்து வாய் அதிகமாக போயிடுச்சு. நீ கோஸ்ட்டாக இருந்தப்போ என்னை செடியூஸ் பண்ணதை மறந்து போயிட்டு, அப்போ என் பாடி பார்த்து எப்படி இருந்துச்சு ஞாபகம் இல்லையான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டாங்க. சிரிச்சுட்டு அப்படி திரும்ப பாடியில் கையை வைக்க சொல்லிட்டு அப்போ என்னை பார்த்தியே எப்படி இருந்துச்சுன்னு கேட்கல. நம்ம ஹீரோக்கு வெக்க வந்துருச்சு. உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோயின். திரும்ப ஹீரோவை ஒரு டீப் கிஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவையும் தம்பியும் காமிக்கிறாங்க. இது எல்லாமே நம்மளால தான் எல்லாமே போச்சு. இப்போ காசுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆமாம், அவனுக்கு கொஞ்சம் கூட அவனுக்கு மனசாட்சியே இல்லை, இப்படி பண்ணிட்டானே. எல்லாத்துக்கும் இந்த கிழவன் தான் காரணம், விட்டதை மணியிருக்கான், நான் போய் பார்க்குறேன்ட்டு கிழவா உடனே காசு கேட்க சொல்லி, கிழவா மறைச்சி வச்சிருக்கியா சொல்லு இல்லை என்கிட்ட எந்த காசு இல்லைன்னு சொல்லி அவனை அடித்து பார்க்குறப்போ தலகாணி கல்லிட ஒரு வந்து ஃபோட்டோ இருக்காது. யாருன்னா இங்கே பாருமா ஃபோட்டோ. ஆமாம், இது என்னோட எக்ஸ் பொண்டாட்டி. எக்ஸ் பொண்டாட்டி அப்படின்னு அந்த நியானியன் மாதிரியே இருக்காமா. ஆமாம், அப்போ அவனோட பொண்ணா கேட்டோன்னா என்னது என்னோட பொண்ணு நீ? ஆமாம் என் பொண்ணு நீன்னு அந்த கிழவு வந்து சொல்கிறான். சூப்பர் மேட்ரு கிடச்சிருச்சு, இதை வச்சு எப்படியாவது 2 பேரும் பிரித்து காசு வாங்கணும் அப்படின்றதுக்கு ஆமாம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. காரில் இருக்கிறப்போ அவள் வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கா. உன்னோட ஒரு டார்க் சீக்ரெட் எனக்கு தெரியும், இப்போ 3 மணிக்கு என்ன பார்க்க வரணும், வராட்டி உனக்கு அவ்வளோதான் அப்படின்னா, உன்னோட டார்க் சீக்ரெட் எனக்கு அதுக்கு விட அதிகமாக தெரியும், போடி நான் உனக்கு டேடி அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். திரும்ப வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாரு, கார் ரிப்பேர் ஆகிடுது, உடஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ வந்து அந்த கழுத்துட்டு இருக்கிறத வந்து கழட்டிட்டு வந்து கொடுக்க வராங்க. திரும்ப ஃபோன் கால் வருது. திரும்ப அதே சொல்கிறாங்க. கோவப்பட்டு திரும்ப வைக்கிறா. என்னாச்சு, என்னுடைய டார்க் சீக்ரெட் தெரியுமாம்மா, ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா சரிங்க வான்னு சொல்லிட்டு பேசக்கொள்ள திரும்ப கார் உடஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, நான் ரொம்ப அன்னைக்கு இப்படி தான் ஆகுது, உனக்கு ஒரு மேஜிக் காமிக்கிறவான்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போய் கீழே இறக்க வச்சு என்ன பண்ணுறாரு, அந்த ஜாட் பெண்டன்ட்டை வந்து அவள் கழுத்தில் போட்டு வர்றாரு. கழுத்தில் போட்டு விட்டு இது என்னத்துக்கு, ஆமாம் அவனோட பொண்ணை சுற்றி பாருறதுக்கு நான் ஏன் சுற்றி பார்க்குறாங்க, எதுவுமே காக்கா ஆகி போகாது, அவள் கீழே விழுக மாட்டா, எல்லாம் சூப்பராக. இப்போ நான் சூப்பராக ஃபீல் பண்ணுறேன், சூப்பராக இருக்கேன், உங்களுக்கு எப்படி தெரியும்ன்றதுக்கு, நீ என் கூட ஆவியாக இருக்கிறப்போ இந்த ஜாட் பெண்டன்ட் தான் எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்போ உனக்கு எந்த அன்லக்குமே வேலை செய்யலை. அப்போ தான் புரிஞ்சுது, இது உங்ககிட்ட இருந்தால் உனக்கு எந்த அன்லக்கும் வேலை செய்யாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால இது உனக்கு நான் கிஃப்ட் பண்ணுறேன், இதை நான் பிறந்ததுலேருந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ இது உனக்கு கொடுத்துட்டு ரொம்ப வேலை அதிகம்ன்றதுக்கு வேலை வேணும் எனக்கு, நீ என்ன கொடுக்க போகிற நம்ம ஹீரோ கேட்குறாரு. உடனே ஹீரோயினி அவ்வளோ பெரிய வழியா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் உங்களுக்கு மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருன்னு சொன்னதுக்கு இல்லை நீ உடனே நான் மேரேஜ் பண்ணிக்கணும். என்னது மேரேஜ், அப்பப்போ இப்படிலாம் பேசக்கூடாது. இவ்வளோ வருஷமாக நான் தனியாக இருந்தேன், உன்னை தவிர வேறு யாருமே என்னை தொட முடியாது, நான் தனியாக இருக்கேன், நீ கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு நினச்சா இப்படி பண்ணுறியே, இதுக்கு மேலே பேசாத, உன்னமே நான் டச் பண்ண வந்தால் கோவம் வந்து திட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சரி வா போகலான்ட்டு 2 பேரும் போகிறாங்க. இங்கே இவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. பார்த்தியா அந்த நாய் ஃபோன் பண்ணவே இல்லை, ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறா, நம்ப மாட்டேங்கிறா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, நம்ம நேராக வீட்டுக்கு போகிறோம், அவளை வாட்ச் பண்ணி அவளை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே வா 2 பேரும் எவ்வளோ ஜோடியாக போகிறான்னு பார்க்குறப்போ வில்லிக்கறி வந்துட்டா. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கம்முன்னு போ, உன்னோட அட்வைஸை கேட்டு கிடச்சிக்கிட்டு இருந்த பணமும் கிடைக்க போச்சு, அவன் மொத்தமாக எல்லாத்தையும் பண்ணிட்டான் பரிசுக்காரங்க முன்னாடியில், உன்னாலதானதுக்கு இப்போ நிறைய பணம் கொடுக்குற என்ன விஷயம் கிட்ட சொல்லுங்கிறதுக்கு எல்லாமே சொல்கிறா. என்னது, அப்போது அவங்க 2 பேரும் ஹாஃப் பிரதரா, அப்போது அவளோட அப்பாவும் நீயும் அவனோட அம்மாவை நீயும் அஃபேர் வச்சுக்கிட்டீங்க, அதனால் அவங்க வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆகிட்டாங்களா, இது என்ன ஒரு ட்ராமாவாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்கிறதுக்கு. இங்கே பாரு, உனக்கு தேவைன்னு நாங்கள் கொடுத்துட்டோம்னா அவனுங்க பணம் விடுறதுக்கு, இந்தாங்க இந்த பணம், நான் சொல்கிறப்போ நீங்கள் இந்த உண்மையை வந்து சொல்லணும், புரியுதா, வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஓடுறாங்க. நீ அவே யோசிக்கிறா, நீங்கள் பாரு உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பாரு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஜாட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஜாட் பண்ண உடனே கழட்டிட்டு தண்ணி சிந்திரு அப்படின்னு சொன்னோன்னே, தண்ணி சிந்திரு எதுக்கு இப்படி சிரிக்கிறதுக்கு, இல்லை இதை கழட்டினா என்னோட ஜென் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் அதே டைமு எனக்கு வந்து ஃபிசிக்கலாக அடிப்படுது, அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு 2 பேர் சிரிச்சுக்கிறாங்க.
அப்புறம் பிஏ ஓடி வர, சார் முக்கியமான விஷயம், நம்ம ஆளுங்க பவர் எல்லாமே முக்கியமான ஏதோ வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மீட்டிங் வச்சுருக்காங்க, 10 மணிக்கு போகணும். ஆனால் நீங்கள் வந்து கான்ஃபரன்ஸ் போட முடியாது, வீடியோ கான்ஃபரன்ஸ் போட முடியாது, நேரில் தான் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க சார். இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இங்கே ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல் இருக்குது சார்ன்றதுக்கு, ஓகே நான் நேரடியாக பார்த்துக்கிறேன், நாங்கள் போய் பார்க்குறேன்னு, நீ வீட்லேயே இருன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லி வீட்லேயே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து புக்கு படிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து வில்லிக்கறி வந்துட்டு பார்த்தியா, நீ என்ன இவ்வளோ ஜாலியாக படிச்சுட்டு இருக்க, இந்த வீட்டுக்கு நீ உண்மையான எஜமானி நீ நினச்சிட்டு இருக்கிறியான்னு கேட்டதுக்கு, ஆமாம் நான் எஜமானி இல்லாமல் நீ தான் எஜமானி. நம்ம ஹீரோ கேட்குறாங்க, இங்கே பாரு உனக்கு இதில் 5 மில்லியன் பணம் வச்சுருக்கேன், இதை எடுத்து போட்டு ஓடி போய் உனக்கு தேவை பணம் தான் என்னது 5 மில்லியன் நான் பார்த்ததே இல்லையேன்னு நம்ம ஹீரோ ஆர்வமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒரு பணமா, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மொத்த சொத்து எனக்கு தான், அப்போ இந்த 5 மில்லியன் ஒரு பாக்கெட் மணியாக தான் இருக்கும். ஓ அப்போ நீ அவனை காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இதனால தான் எப்படி ஏமாத்தினி, ஆமாம் நீ என்ன பவர் யூஸ் பண்ணி அவனை மயக்கின, அவனை எப்படி தொட்ட, நீ எப்படி கோஸ்ட்டாக மாறுன்னு கேட்டதுக்கு, ஆமாம் என்கிட்ட இவ்வி ஸ்பிரிட் இருக்குது, நான் கோஸ்ட்டாக மாறி அவனை ஏமாத்தினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, அந்த டாலர் கழட்டி இப்போ நீ பார்க்குறியா, அவன் என்னன்னா உனக்கு மூச்சு வாங்கணும்னு சொன்னால் அவனுக்கு மூச்சு வாங்கும், இப்போ நீ கீழே விழுன்னு சொன்னால் அவன் கீழே விழுந்துருவா, எங்கிட்ட யூஸ் பண்ணுறியா, ஆமாம் அவனால் என்ன முடியுமோ பண்ணிக்கோ நம்ம ஹீரோயின் சொன்னா, இங்கே பாரு இன்னும் கொஞ்ச நாள் தான், இப்போ அவன் ஒன்றுமே இல்லை அவன் ஓட்டாண்டி, ஆமாம் அப்போ அவன் என்கிட்ட தான் வந்தாகணும் பாருன்றதுக்கு என்ன சொல்கிற, பொறுத்திருந்து பாரு நீயே கெஸ் பண்ணிட்டு போயிடுறா. அப்போ தான் யோசிக்குது, இன்றைக்கி ஷேர் ஹோல்டர் மீட்டிங் இருக்குது, நம்ம ஹீரோ அப்படின்னு உடனே போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கே போகிறாங்க. இங்கே ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன இன்னும் அவர் காணும், இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் வருவாங்க போலயே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருங்கிறதுக்கு, அப்போ இந்த வீடியோவில் பார்த்தெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டார், நான் வந்துட்டேன்றதுக்கு, நீ எப்படி வந்த, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக போர்டு மெம்பர்ஸ் மீட்டிங் நீ அரேஞ்ச் பண்ணீங்க, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமான்றதுக்கு, இங்கே பாரு உனக்கு உடம்பு சரி இருக்கிறது இல்லை, அதனால பங்கு வர்த்தகம் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண, உனக்கு எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி உன்னை நாங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம், நீ அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு 5 வருஷம் கழிச்சு திரும்பி வா, அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னா உங்கள் அப்பாவோட மிகப்பெரிய ஃப்ரெண்டு, இந்த கம்பெனி பார்த்துக்கிற எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்குன்னு சொன்னால் மற்றவங்களாம் யோசிக்கிறாங்க, என்னது அப்போ அந்த நியூஸ் வந்து உண்மையா, அவர்னால வந்து யாரும் தொட முடியாதா, அவர் வந்து மென்டலி இல்லை மைண்டில் வந்து மென்டலாக பைத்தியமாக இருக்காரான்னு சொல்லிட்டு எல்லாரும் தங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி யார் சொன்னால் எனக்கு இவ்வளோ நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நீ பொய் சொல்லி என்கிட்ட நடிக்காத, எனக்கு உண்ட நல்ல ஆதாரம் இருக்குது, இங்கே பாருங்கள் டாக்டர்கிட்ட நான் வாங்கின எல்லா ஆதாரமும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆமாம் மென்டலி இல் பர்சன் சொல்லி தான் வந்திருக்கு, இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை போய் பாருங்கள், இங்கே நாங்கள் எல்லாம் பார்த்துக்கோ எல்லாரும் சேர்ந்து சொன்னப்போ, என்னப்பா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக யார் இவனெல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கை தூக்குறாங்க. ஓகே போய் முடி பண்ணி அனுப்பலான்றதுக்கு யாரும் அனுப்ப முடியாது, நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க, வந்து நம்ம ஹீரோவோட கை கோத்துட்டாங்க, பார்த்தீங்களா நீங்கள் தான் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு, நாங்கள் டிவியில் பார்த்தோம், இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, ஆனால் இவன் நார்மலாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கீங்க, நீங்கள் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களோட ப்ரைவேட்டாக பேசணும், நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க முதல்ல ப்ரைவேட்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு நமக்கு கேட்டோன்னே, இங்கே பாரு இந்த ஜென் கார்பரேஷன் தான் எனக்கு வேணும், இத்தனை வருஷமாக நான் பார்த்து இது பண்ணிக்கிட்டது, திடீர்னு வந்து நீ இது பண்ண போகிறவியா, என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணியிருந்தா கூட என் மாப்பிள்ளையாருன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருப்பான்னு, நீ அவளே வேண்டான்னு சொல்லிட்டேன், அதனால் என்ன பண்ணு நீ ஒழுங்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போ, இந்த ஃபுல் கார்பரேஷனையும் நான் தான் பார்க்கணுன்றதுக்கு, இது என்னோட கம்பெனி உன்னோட கம்பெனி கிடையாது, நீ எந்த தைரியத்தில் என்னை இங்கே வரணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே, இத்தனை வருஷம் உங்கள் அப்பாவோட நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டதை நீ, ஆனால் என்னால் அக்ரி பண்ண முடியாது சரியா, நாங்கள் போகலாமான்றதுக்கு, நீ பொறுமையாக இரு, உனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வச்சுருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போனோமா வாங்கிட்டு போ அப்படின்றதுக்கு, ஆமாம் நீ உங்களுக்கு கொஞ்சம் பேசணும், நீ 5 வருஷத்துக்கு முன்னாடியே காண போயிட்ட தானே, ஆமாம் அப்போ என்னாச்சு உங்கள் பாட்டி என்ன சொன்னாங்க, ஃபீவர் மூலமாக காணாமன்னு சொன்னாங்க, அப்போ எனக்கு எந்த மெமரிஸுமே இல்லைன்றதுக்கு, உன்னோட அப்பாவை நான் கூப்பிட்டு வந்திருக்க பாருன்னு சொன்னோன்னா, அந்த கல்யாணம் கூட்டு வந்து நிறுத்துறாங்க, நீ என்னோட அப்பாவாங்கிறது, ஆமாம் என்னோட அப்பா, இவன் வந்து அவங்க அம்மாவோட அஃபேர் வச்சுருக்கா, சரி இங்கே எதுக்கு என்னை கூட்டு வந்து இப்படி அவமானப்படுத்துறீங்கன்னு கேட்டதுக்கு, உண்மை தான் நான் சொல்கிறேன், நீ இவன் கூட அஃபேர் வச்சு நீங்கள் 2 பேரும் அவனை பிளாக்மெயில் பண்ணி இவங்க அப்பாவை கொண்டீங்கல்ல மறந்து போட்டீங்கன்னு கேட்டதுக்கு, என்னது உண்மையா, ஆமாம் 2 பேரும் அஃபேர் வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணி அவனை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தான் கொன்னாங்க, இவங்க தான் அவனோட சாவுக்கு காரணம், உங்கள் அப்பாவோட சாவுக்கு காரணமான பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, அது இல்லாமல் இவங்க ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டாங்க, அவனோட பொண்ணு உனக்கு ஆக்சுவலாக பார்த்தா சிஸ்டர் மோர் அப்படின்றதுக்கு அவங்க கோவத்தில் கற்றுனாலும், அப்போ நீ சிஸ்டர்னு கூப்பிட்றதா இல்லை சிஸ்டர் இல்லாமல் நீ சிஸ்லான்னு சொல்லவா அப்படின்னு கிண்டல் பண்ணோன்னே, தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லி
நம்ம என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு இந்த சொத்து பருப்புகள் எல்லாம் கிடைக்கும், இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒன்றுமே கிடைக்காதுன்றதுக்கு நம்ம ஹீரோ சத்தம் போட போகிறப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நான் பேசிக்கிறேன், நீ என்னோட அப்பாவான்றதுக்கு ஆமாம் நான் தான் அப்பா, இவங்க பாரு என்னோட ஒய்ஃப் உன்னமையாக்கன்னு ஃபோட்டோலாம் காமிக்கிறேன், நீ நடந்தது தெளிவாக சொல்லு சரியா, உங்கள் அம்மாவும் நீங்கள் எப்படி பிரிஞ்சிங்க, இவங்க கூட அஃபேர் வச்சுக்கிட்டு குடும்பத்தையே நீ வேஸ்ட்டாக போயிட்ட, எங்கள் அம்மா என்ன அமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதான் நீ சொல்ல வரேன்றதுக்கு ஆமானதுக்கு, ஆனால் எங்கள் பாட்டி சொல்ல ஞாபகம் இருக்குது, இப்போ நீ உண்மை சொல்லாட்டி உன் மேலே லைட்னிங் வரும் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை என்னால் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் நான் அவளை வேணான்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவள் திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, நீ திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டு வயசு கணக்கில் பார்த்தா நான் உன் பொண்ணாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, இங்கே நீ போய் சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டு விட்டாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், எங்கள் கிராண்ட்மா எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க, திரும்ப இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சாரி, நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருமானதுக்கு இங்கே எந்த அப்பா இல்லச்சு ஒர்க் ஆகாது, நீ என்ன பண்ணியோ அதுக்கு உன்னோட தண்டனை நீ அனுபவிச்சுதாகணும், என் லைஃப்பை விட்டு தள்ளியாரு, திரும்ப உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உனக்கு பெரிய பெரிய நான் தான் இருப்பேன், வேணா அவங்ககிட்ட கேட்டுப்பாரு அவங்க எப்படிலாம் இது பண்ணாங்கிறதுக்கு, உங்கள் அப்படி நீ இப்படிலாம் பேசுவியா, நீ எல்லாம் ஒரு பொம்பளை இந்த அளவுக்கு லாஸ்ட் டைம் ஒன்று இது பண்ணி அமைச்சா திரும்ப வந்துட்டு இருக்கிறியா, நம்ம வாங்க போகலாம், முதல்ல இவங்க போலீஸ் பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மொத்த குடும்பத்தையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். உன்னை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், அவனு குரூப்பு கை மாறுறத நீ பாருனதுக்கு, நீ நீயே நீ பண்ண தப்பாக கூட்டு போடுஞ்சு கை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க, எல்லாரும் கை பிடிச்சி கூட்டிட்டு வரதை பார்த்து என்ன சார் நீங்கள் உங்களுக்கு ஓகேவா அவளை தொடறீங்கன்னதுக்கு, ஆமாம் நான் என்னைக்கோ ஓகே ஆகிட்டேன், என்னோட குணம் எப்போவுமே சரியாயிடுச்சு அப்படின்னு சேர்மலை கெத்தா உட்காந்துட்டு, எனக்கு தெரியும் அந்த டாக்டர்ஸை நீ தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்னு தெரியும், அவங்ககிட்ட நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா எனக்கு நல்லா இருக்குது செக்ஷன்ஸ், ஆனால் அவங்ககிட்ட போனால் ரொம்ப ஒர்ஸ் ஆகிட்டு இருக்கு, அப்போ தான் நான் கண்டுபிடிச்சா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், எங்கள் அப்பாட்ட சொல்லி அவனை அரேஞ்ச் பண்ணது நீ தான், எனக்கு அப்பா இருந்தால் புரிஞ்சுது, என்ன வேணா புரிஞ்சுட்டு போகுது, இங்கே நிறைய போர்டு மெம்பர்ஸ் எனக்காக தான் இருக்காங்க, அவங்க எல்லாரும் எனக்கு கூட இருப்பாங்கிறதுக்கு, நாங்கள் என்ன பைத்தியமா, அவர் தான் சரியாயிட்டாரு, அவர் இன்னும் பழைய மாதிரி பீனிக்ஸ் மாதிரி வந்துட்டாரு, நாங்கள் அவருக்கு துணையாக இருப்போன்றதுக்கு, இல்லை நீங்களாம் மனசங்களா இப்படி என்ன ஏமாத்தினு கத்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, 5 வருஷம் கூட எனக்கு குணமாயிட்டேன், அப்போ எல்லாத்தையுமே இங்கே நான் ஃபுல்லாக பார்த்து நீ யார் ஆள் வச்சுருக்கியோ அவங்க எல்லாரும் எனக்கு ஆதரவாக மாற்றி நான் இங்கே சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கேன் சரியா, இந்த கம்பெனிக்கு இப்போது நான் தான் கேட்டு எவனுமே இப்போ எனக்கு உண்மையிலன்றதுக்கு இப்படி பண்ணிட்டு எல்லோரும் என்ன ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறப்போ அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போய் சொல்லிடுது, நம்ம ஹீரோ வெளியே போயிட்டாங்க, எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வெளியே வரப்போ அவன் எங்கே இடத்துக்கு அவன் இங்கே இல்லை இங்கேருந்து போயிட்டான்ட்டு உடனே அவனை சர்ச் பண்ணி நம்ம ஹீரோ ஓடி வராரு, நம்ம ஹீரோயின் அப்பா நான் ஃப்ரீ ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஜாலியாக வெளியே வரப்போ திரும்ப காக்கா கையில் வச்சு போயிடுது, ஐயோ இப்போ தான் கழட்டி கொடுத்தேன், திரும்பவும் இப்படி ஆச்சுன்னு வந்துட்டு இருக்கிறப்போ நம்மளோட இந்த புத்தஸ்ட்டு வர்றாரு, வந்துட்டு நிறுத்தினோன்னா என்ன சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க, புத்திஸ்ட்னா வேறு மாதிரி தான் இருப்பாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க இடத்துக்கு, எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, இது கார் என்னோடய ஃபேமிலியோடது, அது என்னோடய ப்ராக்டிஸ், நான் இப்படி தான் போயிட்டுருக்கேன், சரி வாயோ டிரைவிங் போகலான்றதுக்கு, இல்லை என்ன எப்படி நம்பி வர்றது, சும்மா வா பேசிகிட்டே போகலாம், நீ டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது கூப்பிட்டு போகிறாங்க, காஃபி குடிக்கிறப்போ காஃபி நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா பரவாயில்ல உண்மையாக பேசுகிற, அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இந்த அன்லக்கி வந்துக்கிட்டே இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணுன்னு கேட்டதுக்கு, நீ ஜூலை 14 பிறந்தியான்னு சொல்லி கேட்குறாரு, எனக்கு தெரியலையே 5 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்து போச்சு, எங்கள் கிராண்ட்மா தான் சொன்னாங்க எனக்கு, சரி நீ உன்னோட பிறந்த டேட்டு உன்னோட பிறந்த பிளேஸ் ஹாஸ்பிட்டல் வாட்டர் பேசுகிற இடமா இருந்திருக்கும், அப்போ அந்த டேட்டு எல்லாமே சேர்ந்து உன்னை அன்லக்கியாக மாற்றிருக்கு, அப்போ நீ இப்போ லைஃப் லாங் இப்படி தான் இருப்பேனா, இல்லை உன்னை அந்த அன்லக்கி கடவுள் காம்பன்சேஷன் பண்ண ஒரு ஜாட் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் எடுத்துருப்பாங்க மாஸ்டர் சொன்னார், அப்போது அது கழுத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் நடந்திருக்காது, அதை உன்னை விட்டு போனதுக்கப்புறம் உனக்கு அப்படி நடந்திருக்கும், ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும், கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கும், அந்த ஜாட் பண்ணி நீ கழுத்தில் போட்டிங்கன்னா உனக்கு எதுவுமே வராது, அது இல்லாதப்போ நடந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே இது இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோமா, இதுக்கு சொல்யூஷனே இல்லைன்றதுக்கு, இது இப்படியே நடந்துகிட்ருக்கு, நீ இன்னர் மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோ, நீ பார்த்து பக்குவமாக பாசிட்டிவாக நட எல்லாமே சரியாக போயிடுறதுக்கு, இதுக்குட்டான பதில் இல்லையே கேட்குறாங்க, இவ்வளோ நான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவர் போயிடறாரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட ஹவுஸ்லேருந்து ஃபோன் வருது, உங்களோட இருந்தாங்கல்ல அந்த ஹவுஸ்ல இருந்து உங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வெளியே போட்டிருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயினுக்கு வேகமாக போகிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரி அவங்க பாட்டி ஏமாற்றி சொத்து வீட்டு என் பேர் எழுதிதான் சொல்லி காமிக்கிறாங்க, இங்கேருந்து உடனே போயிரு, இந்த வீட்டு எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்கிறதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் பாட்டி இருக்கிற வரைக்கும் யாருக்குமே எதுவுமே எழுதி கொடுக்கல, நீயா ஏமாற்றி எழுதி வேக பண்ணிட்டு இருக்கிறதுல செல்லவே செல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்த நம்ம ஹீரோ தான் வாங்கியிருப்பாரு, ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு பெரிய அமௌண்ட்டெல்லாம் கொடுப்பாங்க, அதனால அந்த இடத்தையும் வாங்கலான்னு இவ பிளான் பண்ணியிருப்பா அந்த வீட்டுக்காரி, இது நம்ம வரப்போ ஹீரோ இங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே தான் வந்துட்டுருக்காரு, அந்த பிளான் பற்றி எல்லாமே சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து அவளை இது பண்ணி விட்டு வெளியே அனுப்புகிறாங்க, அவள் கீழே விழுக போகிறப்போ நம்ம ஹீரோ கேட்ச் பண்ணிடுறாரு, அவங்களாம் திரும்ப மோசமாக பேசவும், இந்த இடத்துக்காக நீ இப்படி பண்ண, அப்போது இந்த இடத்த இனிமேல் நாங்கள் அந்த கண்டிஷனர் சைட்டில் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னோன்னா, நீ என்ன அந்த கம்பெனியோட ஓனராக இப்படி பேசிட்டு திமுறா பேசுகிறப்போ உடனே ஃபோன் பண்ணி அந்த
ப்ராஜெக்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டு எல்லோரும் கெஞ்சுறாங்க இவட்ட. மேடம் சாரி சொல்லுங்கிறதுக்கு எனக்கு தேவையே இல்லை இந்த வீடுன்னு சொல்லிட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு இன்னும் எல்லாமே ஓகேவா, இனிமேல் என்னை விட்டு நீ போகல புரியுதா, போகவே மாட்டேன் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் வந்து ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து மேரேஜ் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. போட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சிட்டு சரி போகலாங்கிறப்போ அந்த ஃபேமிலி வந்துடுது. ஃபேமிலி வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி நீ என்னோட மக அப்படின்னு ஃபுல்லாக கெஞ்சி ஓவராக சீன் போட்டு இது பண்ண நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. முன்னாடி இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க லைவ் ஸ்ட்ரீம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி உனக்கு நான் 50 லட்சம் பணம் தரேன், நீ பணத்துக்காக தான் நான் பண்ணுறேன்னு எடுத்துக்க ஆமான்ட்டு ஒரு ஷீட்டில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்துட்டு உடனே நம்ம ஹீரோயின் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் எங்களை வாழ விடுங்க, 50 லட்சம் பணம் வாங்கிட்டு இப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லி அவங்க நடிக்க ஆரம்பிச்சுட்டு அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி போட்டு பணம்லாம் தர முடியாது போயிட்டே இருங்கிறாங்க. இப்படி என்னை ஏமாத்திட்டியா, ஏன் இப்படி பண்ணதுக்கு, நீயே ஒரு கேம்லிக்காரி, முடியாத பையன், உருப்படாத பொண்ணு, அப்பா எல்லாம் சேர்ந்து அந்த காசு வச்சு என்ன பண்ண போகிறீங்க, ஒழுங்கு இங்கேருந்து கண்ட்ரி சைட் போய் பொழைச்சிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் இப்படி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும். நம்ம ஹீரோயின் வந்து ரொமான்ஸாக பேசிட்டு இன்னும் ஓகேவா கல்யாணம் வேறு நாள் வச்சுக்கலாம், இல்லை நம்ம கெஸ்ட் வந்திருப்பாங்க நம்ம பார்க்கலாம், நான் ரிலாக்ஸாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து சரி நீ வெயிட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு போகிறப்போ இந்த வில்லிக்காரி வந்துருவா, கொத்தி எடுத்துகிட்டு வருவா. என் லைஃபே உன்னால் வீணாக போச்சு, என்னோட பிடிச்சவனே கல்யாணம் பண்ண முடியல, எங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு போயிட்டாரு, ஒரே நாளில் பேங்க் கிராப்டாக எனக்கு நடுரோட்டு நிற்கிற, எல்லாத்துக்கு நீ தண்டிக்கிற, நீ செத்து தொலைன்னு சொல்கிறப்போ எல்லாம் முயற்சி பண்ணி தப்பிக்க பார்க்குறா, ஆனால் முடியல, ஆனால் கத்தியால் வயிற்றுல குத்திடுவா. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவளை போட்டு தள்ளி விட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறப்போ நீங்கள் நல்லா இருக்கணும், என்னால் முடியுமான்னு தெரில, இல்லை உன்னால் முடியும் ப்ளீஸ் போக எனக்கு சாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க. உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுவாங்க. டாக்டர் வந்து என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்குது பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை அவங்க வந்து ரொம்ப முடியாமல் இருக்காங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி அழுதுட்டுருக்கிறப்போ அந்த அவரை புத்திஸ்ட் வருவார் வந்துட்டு அவள் எப்படியாவது காப்பாற்றி அந்த ஜாட் பண்ணிட்டு கொடுன்னு சொல்லி கொடுத்தோன்னே அதில் வந்து ஊதுவார், ஒரு உயிர் போய் அவங்க உடம்புல வந்துடும். அதில் வந்து கோமாவாக இருப்பாங்க, 1 இயராக கோமாலே இருப்பாங்களா. நம்ம ஹீரோ வந்து தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப சேடாகிட்டே இருப்பாங்க. நீ 1 வருஷமாச்சு எந்திரிக்கி வெளியே நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அழுதுட்டுருக்கிறப்போ ஒரு கிளாஸ் வந்து அப்படி தள்ளி போகும். அப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ கதிச்சு அது வந்துட்டேன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஆத்மா வந்துடும். ஏய் நீ வந்துட்டியான்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுவார். நீ பாரு பார்க்க இவ்வளோ அக்லியாக இருக்க, ஏன் இப்படி பண்ணுற, நீ இல்லாமல் நான் செத்துட்டேன், நீ ஏன் இப்படி பண்ணுறதுக்கு திரும்பி மறைஞ்சு போயிடுவாங்க. நீயான்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே போகிறப்போ அப்போ தான் யோசிக்கும், மறைஞ்சு போயிட்டா அப்போ அவளுக்கு முழிப்பு வந்துருக்கூடன்னு அவட்ட போகிறான்னு சொல்லிட்டு ஓடி போய் நம்ம ஹீரோயின் கிட்டே போகிறாங்க. ஹீரோயினுக்கு அப்போ தான் கையில் உணர்ச்சி வருது. அப்போ அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க, அவங்க 2 பேரும் சாலியாக வாழ போகிறாங்க. அப்படின்னு இந்த கதையோட மெயின் ப்ரோக்ராம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.